வணக்கம், என்னுடைய பெயர் சரவணன். இந்த டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட 3 சக்ஸஸ் சீக்ரெட் நான் ஷேர் பண்ண போகிறேன். பாயிண்ட் நம்பர் 1 வந்து பிலீவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் நம்பணும். இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து தன்னம்பிக்கையை டிபெண்ட் பண்ணுது. நமக்கு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ் பண்ணவே முடியும். என்ன தான் சப்போர்ட் இருந்தாலும், என்ன தான் உங்களுக்கு ஒரு டீம் அமைஞ்சாலும், இல்லை டீம் அமைச்சு தரேன்னு சொன்னாலும், இல்லை உங்களுக்கு டீம் வந்து உங்களுக்கு கீழே நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருந்தாலுமே உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் தான் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் அதில் சக்ஸஸ் பண்ணவே முடியும். பிலீவ் யுவர் செல்ஃப். எந்த ஒரு நேரத்துலையும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து உங்களோட தன்னம்பிக்கையை நீங்கள் வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. நம்பிக்கையோடு பண்ணணும். என்ன நடக்குது நடக்கலை, உங்கள்கிட்ட வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் சுவிட்சர்லாந்துலேருந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். சுவிட்சர்லாந்து நானும் ஒரு டைரக்ட் செல்லிங் பண்ணிகிட்டு இருக்கேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அங்கே வந்து ஃபாரின் டூர் சுவிட்சர்லாந்து வந்திருக்கேன். அங்கேருந்து தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. நான் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனி மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ கம்பெனி இருக்குது. ரொம்ப ஜென்யூனான கம்பெனிஸும் எத்தனையோ இருக்குது. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே சக்ஸஸ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு நிறையா கொடுத்துருக்கு, நிறையா பண்ணியிருக்கு. இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் ஏதாவது வந்து திரும்பி பண்ணணும், ஒரு தேங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். எந்த டைரக்ட் செல்லிங்கில் இருந்தாலும் சரி, நான் குறிப்பாக டைரக்ட் செல்லிங்கை மட்டும்தான் சொல்கிறேன். நான் பிரமிடோ மணி ரொட்டேஷனலோ அதெல்லாம் நான் சொல்ல. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு இதில் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு துறையை மட்டும்தான் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். அதில் இருக்கிறவங்க, அதில் ஜென்யூனாக பண்ணுறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும்னு தான் இந்த யூடியூப் சேனலே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் இந்த 3 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறதா நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பிலீவ் யுவர் செல்ஃப். அதாவது உங்களை நீங்கள் பூனையாட்டம் இருந்தாலும் சரி, நீங்கள் பூனையாக நினச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த டைரக்ட் செல்லிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களை நீங்கள் சிங்கமாக தான் நினைக்கணும். அதாவது நம்ம இயரில் நம்ம சைல்டுஹுட்லாம் நமக்கு வந்து நம்ம வந்து யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் இல்லை யாருமே வந்து நம்ம பெரிய ஆளாக நினச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் கூட நம்ம அப்படியே தான் நினச்சிக்குவோம். நம்மளால் எதுவுமே முடியாது, நம்மளாலலாம் வந்து எதுவுமே சாதிக்க முடியாது, நம்மலாம் எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மனசை டக்குன்னு நம்ம மாற்றிக்கலாம். என்னால் எல்லாமே முடியும், நான் நினச்சேன்னா எல்லாத்தையுமே நான் சாதிக்க முடியும், இதனால் என்னால் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி இந்த டைரக்ட் செல்லிங் பண்ணிங்கன்னா தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இதுதாங்க பாயிண்ட் நம்பர் 1. இந்த ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இல்லாமல், என்னால் முடியும், நான் பண்ணுவேன், கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ண போகிறேன், நான் இதை விட மாட்டேன், 2ல் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1, பிலீவ் யுவர் செல்ஃப். இந்த பிலீவ் யுவர் செல்ஃப், நான் வந்து இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணும்போது, இந்த டைரக்ட் செல்லிங்குள்ளே வரும்போது எனக்குள்ளே இருந்த நம்பிக்கை, என்னால் முடியும், யார் பண்ணுறாங்க பண்ணல, சேரல, நான் விட மாட்டேன், 2ல் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு பண்ணது தான் இந்த பிஸ்னஸில் நான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். ஆவரேஜாக வந்து 8லேருந்து 10 லட்ச ரூபா பர் மந்த் இன்கம் எடுக்கிறேன் அப்படின்னா முழுக்க என் மேலே நான் வச்ச நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை நீங்களும் உங்கள் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம டீமில் யாராவது சேருவாங்களா, இல்லை யாராவது பண்ணுவாங்களா, இல்லை அப்ளை நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இங்கே சக்ஸஸ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா நானுமே இந்த பிஸ்னஸில் பல பேரை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கீழே பெரிய டீம் இருக்கும், அவங்க இருக்க மாட்டாங்க. இல்லை வந்து நல்லா சப்போர்ட், ஏன்னா அவங்க வந்து ஏதாவது எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, அது கிடைக்கலைன்னா விட்டுருவாங்க. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னா என்றைக்குமே நம்ம ஏமாந்து போகவே மாட்டோம். எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, இல்லை சேர்ந்தவங்க இல்லைனாலும் சரி, நம்ம நம்பிக்கையை விடாமல் இருந்தோம்னா அதில் பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். எப்போயுமே தெரிஞ்சுக்கோங்க, பிலீவ் யுவர் செல்ஃப். நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2 வந்து கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போடணுங்க. இங்கே வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே உள்ளே வரவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 நாள் 4 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, அடுத்து ஏதாவது ஒரு ஒர்க் வரும்போது இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசனில் வந்து டீவியேட் ஆகிடுறாங்க. அதுதான் இங்கே பலருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை. நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரும்போது என்னை விட நிறைய திறமைசாலிகளை நான் பார்த்தேன். நல்லா ஸ்பீக்கர்ஸை பார்த்தேன், நல்லா வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனை பார்த்தேன். நல்லா பிளான் பண்ணாங்க, நல்லா வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க சக்ஸஸ் பண்ணல. என்ன காரணம்னா அவங்க வந்து ஃபோக்கஸ்டாக இதுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட மிஸ் ஆகுது. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த படிப்பு இருக்கணும், திறமை இருக்கணும், தகுதி இருக்கணும், அப்போ தான் ஒன்றும் இல்லைங்க. தான் மேலே நம்பிக்கை வச்சு டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் போதும். அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட், டெய்லி ஒர்க் பண்ணணும், ஒரு பிளான் வச்சுக்கணும். நம்ம என்ன எப்படி ஷெட்யூலில் ஒர்க் பண்ண போகிறோம், வீக்லி டார்கெட், மந்த்லி டார்கெட் அப்படிங்கிறத வச்சுட்டு அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம். ஒரு மந்த்லி டார்கெட் இருக்குன்னா அதை 4ஆக பிரிச்சுக்கணும், அதை வீக்லி டார்கெட். வீக்குக்குள்ளே இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட்டு இல்லை இவ்வளோ பாயிண்ட்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோமோ அதில் வந்து அதை பிரிக்கணும் டெய்லி. அப்போ டெய்லி என்ன பண்ண போகிறோம், டெய்லி என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்த்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து வீக்லி அச்சீவ் பண்ண முடியும். வீக்லி அச்சீவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் மந்த்லி அச்சீவ் பண்ண முடியும். மந்த்லி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே, குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் நினைக்கக்கூடிய லெவலோ, நினைக்கக்கூடிய இன்கமோ அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் பண்ணணும். 2 நாள் 3 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப் விட்டுறது, 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 10 நாள் 15 நாள் லீவ் விட்டுறாங்க, அந்த பிஸ்னஸை பற்றியே மறந்துடுறாங்க, திரும்ப வராங்க. அப்புறம் எப்படி அவங்களோட டவுன்லைன்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு கீழே சேர்றவங்க இருப்பாங்க.
நீங்கள் எப்போ வேணால் போவீங்க, எப்போ வேணால் வருவீங்க. ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும் எப்பயுமே உங்கள் கூடயே இருக்கணும், உங்கள் டீமில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படிங்க? உங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் இருக்கணும். உங்கள் டீமில் சேர்றவங்களாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்லா ஒர்க் பண்ணணும், ரெகுலராக ஒர்க் பண்ணணும், டெய்லி வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் இருக்கணுங்க. ஓகேவா? உங்கள் டீம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் இருக்கணும். அப்போ தான் வந்து இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். கன்சிஸ்டண்ட்டான ஒர்க் இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டான எஃபோர்ட் இருக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. நான் இந்த டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ளே வந்து Day 1 நான் ஜாயின் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸுங்க. ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் ஒரு மூவிக்கு போகல. ஏன்னா பிஃபோர் டைரக்ட் செல்லிங் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 2 படம் 3 படம்லாம் பார்ப்பேன். லீவ் டேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே நான் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து வீட்டில் ரூமில் சும்மா இருக்கும்போதெல்லாம் வந்து நிறைய மூவிஸ் பார்ப்பேன். ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து எல்லாமே தான் பார்ப்பேன். சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பேன். பட் அதெல்லாம் என்ன யூஸ், எதுக்கு? பட் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் நமக்குன்னு ஒரு காலம் வரும்போது, நமக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். நான் இந்த டைரக்ட் செல்லிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்ங்க எந்த ஒரு மூவி போகல. என்டர்டைன்மெண்ட் ஜீரோ என்டர்டைன்மெண்ட். ஓகே, ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் இந்த டைரக்ட் செல்லிங்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். நம்பிக்கையோடு பண்ணேன். ஃபோக்கஸ்டாக ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாள் லீவ் விடாமல் பண்ணேன். அதுதான் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட். பாயிண்ட் நம்பர் 2 இதுதான். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து கடைசி விஷயம், இந்த கன்சிஸ்டண்ட்டுக்கு அடுத்து அது கூடவே அதோட இன்னொரு பாயிண்ட் அப்படின்னா ஃபோக்கஸ். அதாவது என்னென்னா, ஃபோக்கஸ் அப்படிங்கிறத நான் ஒரே விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னா, எந்நேரமுங்க எந்த ஒரு நேரமும் நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் என்னென்னா இந்த டைரக்ட் செல்லிங்கில் சக்ஸஸ் பண்ணணும். எந்நேரமும் நம்மளோட சிந்தனை செயல் எந்நேரமும். அதாவது இப்போ நீங்கள் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் 1 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், அது மற்ற நேரம்லாம் மறந்துடுறேன், என் வேலையை போய் பார்க்குறேன், அது இருக்கக்கூடாது. டெய்லி ஒர்க் பண்ணணும், அது கன்சிஸ்டன்ட். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எந்நேரமும் நீங்கள் அதை பற்றி சிந்திச்சிட்டே இருக்கணும். உங்களோட எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே வந்து டைரக்ட் செல்லிங்கில் இந்த இடத்துக்கு வரணும், இப்படி வரணும், யாரை மீட் பண்ணலாம், யாரை வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு செருப்பு கடைக்காரர் பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறாரு அப்படின்னா ரோட்டில் போகிறவங்க எல்லாரோட செருப்பை தான் பார்ப்பார். ஏன்னா அவர் செருப்பு வியாபாரி, அவர் என்ன செருப்பு போட்டிருக்காரு, இவர் என்ன பிராண்ட் போட்டிருக்காருன்னு பார்ப்பாங்க. அதே வந்து இப்போ வந்து ஒரு முடி வெட்டுறவர் பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் எங்கேயாவது போகும்போது பார்த்திங்கன்னா அவர் என்ன முடி வச்சிருக்காரு, என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காரு, அதை மட்டுமே தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். அதே வந்து இப்போ வந்து ஒரு ஒரு துணி கடை வச்சிருக்கிறவர் பார்த்திங்கன்னா அது என்ன துணி போட்டிருக்காரு, என்ன பிராண்ட் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி நான் இப்போ டைரக்ட் செல்லிங் பண்ணுறேன் அப்படின்னா எந்த மக்களை பார்த்தாலும் சரி, இவர் நமக்கு சூட் ஆக வர, இவர் எப்படி நம்ம இன்வைட் பண்ணலாம், இவர் எப்படி இன்வைட் பண்ணலாம், இவர் அப்படின்னு நம்ம சிந்தனை ஃபுல் ஃபோக்கஸ்டோட நம்ம இந்த டைரக்ட் செல்லிங்கை பண்ணணும். எந்நேரமும் இதை பற்றி தான் யோசிக்கணும், இதே தான் திங்க் பண்ணணும். நமக்கு ஒரு ஒர்க் இருக்கும், ஒரு ஒர்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னா கூட அது வந்து நம்ம லைஃப்பை மாற்றாதுங்க. அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு அங்கே 100 பேர் 1000 பேர் கிடைப்பாங்க. ஆனால் நம்ம லைஃப்க்கு, நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஒருத்தர் தான். ஓகேங்களா? அந்த வேலையை நம்ம ஒரு கடமைக்கு பண்ணுறோம். பட் எந்நேரமும் நம்ம வந்து இந்த டைரக்ட் செல்லிங்கில் யாரை எப்படி இன்வைட் பண்ணலாம், அடுத்து யாரை கூப்பிடலாம், யாரை கூப்பிட்டோம், அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, அடுத்து அவங்களுக்கு என்ன, அந்த ஃபோக்கஸ். பாயிண்ட் நம்பர் 1 பிலீவ் யுவர் செல்ஃப். பாயிண்ட் நம்பர் 2 கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட். பாயிண்ட் நம்பர் 3 ஃபோக்கஸ். இதை 3ஐயும் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எல்லாருமே இந்த டைரக்ட் செல்லிங்கில் சக்ஸஸ் பண்ணி மிகப்பெரிய லெவலில் உங்கள் லைஃப் மாற்றணும். உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கேன். எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன். என் கூட எத்தனையோ பேர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஃபாரின் டூர்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து இந்த கம்பெனி இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணுங்கள். இதில் தான் நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது மாறும். நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போயிட்டுருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம பெரிய லெவலில் நம்ம லைஃப்பை மாற்ற முடியும். சரியாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. விஷ் யூ ஆல்.